தமிழ்நாட்டில் இருக்கிற தேவாலயங்கள், ஆந்திராவில் இருக்கிற தேவாலயங்கள், கேரளாவில் இருக்கிற தேவாலயங்கள் அவனவன் அவனவன் தாய்மொழியில் வழிபடுறான். யாருக்கு முன்னாடி? இயேசுக்கு முன்னாடி. தமிழ்நாட்டில் என் அன்பு தம்பி தங்கைகளே, வெகு நாட்களாக பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவே என்றுதான் வழிபட்டார்கள். பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன் என்றுதான் வழிபட்டார்கள். என்னரும் இளவர்கள், தமிழ் தாயின் இளைய புதல்வர்கள், இளங்குருமார்கள் வந்தார்கள். தன் தாய் மொழியின் மீது இருந்த பேரன்பின் காரணமாக, தமிழ் மீட்சியுற வேண்டும் என்ற பெரும்பற்றின் காரணமாக, இறை வழிபாட்டிலே விண்ணுலகில் இருக்கும் எம் தந்தையே என்று அழைத்தார்கள். பிதா சுதன் பரிசுத்தாவி என்கிற அந்த சொற்களை, வடமொழி சொற்களை தகர்த்து தந்தை மகன் தூயாவி என்று வழிபடுகிறார்கள். உம்முடைய ராஜ்யம் வருகை என்பதை மாற்றி உம்முடைய அரசு வருகை என்று போற்றினார்கள். இயேசுக்கு புரியுது என்னரும் தமிழ், என் இறை முருகனுக்கு புரியாதாடாடே. என்னடா கொடுமை, என்ன கொடுமை. உடனே நீ இஸ்லாத்தை பேசியா? டே, பாங்கு தாண்டா, பாங்கொலி ஒன்று தாண்டா அரபுல கேட்கும். நான் பல திருமணங்களுக்கு உறவினனா இருந்து சாட்சி கையெழுத்து போட்ட மகன்டா இஸ்லாமிய திருமணங்களுக்கு. திருவிளையாடல் படத்தே நிம்பி பாரு, பானபத்திரர் அவன் பாடும்போது பாரு, தமிழுக்கு பழி நேர்ந்தால் உனக்கின்றி எனக்கில்லைன்ட்டான். சிவன்கிட்ட போய் உன் தமிழுக்கு பிழை நேர்ந்தால் அது உனக்குத்தான், எனக்கு இல்லைன்ட்டான். ஏன்னா சிவனும் தமிழும் வேறல்ல. என் முருகன் இறை, என் முருகன் முருகனும் தமிழும் வேறல்ல. தமிழ் கடவுள் முருகன், தமிழே முருகன் தான். அதை புரிஞ்சுக்கணும். நீ ஒருத்தன் கோயிலுக்குள்ள வராதே தீட்டுங்க. கோயில கட்டினவன் யாரு? நான். உள்ள கற்ப கிரகத்தை கட்டினவன் யாரு? நான் தான். உள்ள சிலையா இருக்கிற இறை வடி சிலையை செதுக்கினது யாரு? அதுவும் நான் தான். சாரங்கட்டி தூக்கி போய் இறக்கி வச்சது யாரு? அதுவும் நான் தான். அப்ப நான் தொடும்போது, செதுக்கும் போது, உள்ள கொண்டு வைக்கும் போதெல்லாம் வராத தீட்டு. ஒரு கொஞ்சம் செம்ப வச்சுட்டு ஒரே சுக்கலாமிரதம் கிளாமிரதம் மந்திரம் தெளிச்சவன நான் என்ன ஆயிட்டேன்? நான் தீட்டாயிட்டேன். நான் தொட்டு செதுக்கிய சிலை எப்படா எனக்கு தீட்டாச்சு? அவன் வெளியில நில்லுன்னா நான் நின்ன, அங்கதான்டா எல்லாம் முடிஞ்சது. வராத தீட்டு என்றது. என் தாய்மொழி வெளியேறியது, அவர்கள் மொழி உள்ளே போனது. அருமை உடன் பிறந்தார்களே, கோயில் நமக்கு வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, வரலாற்று பேராவணம் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த கோயில்களின் மதில் சுவர்களிலே தான் நம்முடைய வரலாற்று பேராவணம், கல்வெட்டுகள், குறிப்புகள் எல்லாமே இருக்கிறது. இன்றைக்கும் குடவாயல் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் எழுதிய நூலை படிக்கும் போது 18ஆம் நூற்றாண்டிலே அந்த கோயிலிலே, அந்த கல்வெட்டிலே என்று எழுதுகிறார் என்றால் அதுதான் நமக்கு வரலாற்று பேராவணம். ஒரே நேரத்தில் வழிபாட்டிலிருந்தும், மொழியிலிருந்தும், வரலாற்றில் இருந்தும் திட்டமிட்டு வெளியேற்றியவர்கள் இந்த இந்திய திராவிடர்கள். நல்ல கவனிச்சு வச்சுக்கணும். அவன் உள்ள வராத தீட்டுண்டான், இவன் போகாத முட்டாள் தான். நல்லா கவனிச்சுக்க. நீ வெளியில நின்ன கதை முடிஞ்சு. கடவுள் மறுப்பே பேசிக்கிட்டு இருந்த சீமான் ஏண்டா அதை கையில் எடுத்தான்? ஏன் எடுத்தான்? வீழ்ந்து கிடக்கிற தமிழ் தேசிய மக்களின் உரிமைக்கு, விடுதலைக்கு போராடுகிறவன், எங்கள் உயிர் தலைவன். அவன் எங்களுக்கு கற்பித்தது 3 சுவத்தை வைத்து ஒரு வீட்டை கட்ட முடியாது, 4 சுவரையும் வைத்துத்தான் வீட்டை கட்ட முடியும். அவன் மொழி, அவன் வழிபாடு, அவனுடைய மெய்யியல் கோட்பாடு எல்லாவற்றையும் சேர்த்து மீட்பதுதான் ஒரு தேசியத்தின் முழுமையான விடுதலையாக அமையும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.